சமீப காலமா தமிழக வெற்றிக்கழக கட்சியினருக்கும் பாஜக கட்சியினருக்கும் நடந்துட்டு இருக்க மோதல் தீவிரமடைஞ்சு உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. டாஸ்மாக் மோசடி பிரச்சனையில எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி நடத்துறதா டிவிகே பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசின பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக்கழகத்துல இருக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அரசியல் பண்றதாகவும், சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்துகிட்டு நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்றதாகவும், ஆனா அவர் களத்துல இருந்து போராடிட்டு இருக்கிறதாகவும், விஜய் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலன்னு தலைவர் விஜய் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் தான் திமுகவோட பி டீம்னு சொல்லி இருக்காரு. நடிக்கிற இடத்துல இருந்து அறிக்கை அனுப்புற உனக்கு மக்களோட கஷ்டம் எப்படி தெரியும்? 50 வயசுல தான் அரசியலுக்கு வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல இருந்து எங்க போனாருன்னு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு ஆரம்பிச்ச சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் டிவிகேவோட விஜய்னு சொல்லி ஒருமையில பேசி இருக்காரு அண்ணாமலை. படத்துல மது குடிக்கிற மாதிரியும் புகை பிடிக்கிற மாதிரியும் இருக்கிற விஜய்க்கு டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்ததுனோ, அதை தொடர்ந்து ஒரே ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு பேசிட்டா எல்லாம் வந்துடாதன்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு பதிலடியா தமிழக வெற்றி கழகத்தோட மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ், லண்டனுக்கு போய் படிச்சு கூட அரசியல அண்ணாமலை சரியா படிக்கலன்னு, பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிற அடிப்படை மரியாதை கொடுக்கிற குணத்தை அண்ணாமலை கத்துக்கணும்னு பேசியிருக்காரு. சாட்டையால அடிச்சுக்கிட்டு செருப்பு இல்லாம நடக்கிற அண்ணாமலையோட நாடகத்துக்கு 2026 தேர்தல்ல மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு சொல்லி இருக்காரு. இதுல இருந்து தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கிற மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.